அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருக்கு எப்போ வேலை கிடைக்கும், வேலையில் உயர்வு ப்ரொமோஷன் எப்போ, அதில் நல்ல வருமானம் வருமா, அதில் நல்ல உயர்வு இருக்குமா, அந்த யோகம் அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது பற்றிய ஒரு விளக்கம்தான் இந்த பதிவு. சரி, சென்ற காணொளியில் வேலை எப்போ கிடைக்கும் என்று கேள்வி கேட்டு விருப்பம் உள்ளவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் என்று பதிவும் போட்டிருந்தேன். அதில் சில நேயர்கள் கமெண்ட் கொடுத்திருந்தீர்கள், நன்றி. அதில் ஒரு கமெண்டில் வந்த ஜாதகத்தை பற்றிய விளக்கமாக இந்த பதிவில் பார்ப்போம். ஜாதகர் ஒரு பெண். அவர் பிறந்த தேதி 17/3/2000 காலை 7:45 AM என்கிற அளவில் புதுச்சேரியில் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தது மீன லக்னம், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், 2ஆம் பாதம். லக்னத்தில் 6க்குடைய சத்ரு ஸ்தானாதிபதியான சூரியன் தனித்து அமர்வு. மேஷத்தில் 2ஆம் பாவத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று அதனுடன் லக்னாதிபதியும் கர்மாதிபதியுமான குரு, லாப விரையாதிபதியான சனி ஆகிய 3 கிரகங்களும் இணைவு. கடகத்தில் 5ஆம் பாவகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அதனுடன் ராகு இணைவு. மகரத்தில் 11 தனித்த கேது. கும்பத்தில் 3/8 திருதிய அஷ்டமாதிபதியான சுக்கிரன், சுக பாதக மாரகாதிபதியான புதனும் இணைவு. கிரகங்கள் நின்ற சாரங்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் அந்த கட்டத்திலேயே கொடுத்திருக்கிறேன். சரி, இவர் பிறப்பில் புதன் மகாதசை 9 வருடம் முடிந்து, கேது மகாதசை முடிந்து, நடப்பில் சுக்கிர மகாதசையில் ராகு புத்தி நடைமுறையில் இருக்குது. இந்த ஜாதகர் கமெண்ட்டில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவருக்கு கமர்ஷியல் டேக்ஸ் துறையில் வேலை கிடைக்குமா, எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரும் குரு புத்தியில் அமையப்பெறும். காரணம், குரு லக்னத்திற்கும் லக்னாதிபதியும் அவனே 10க்குடைய ஜீவனாதிபதியும் ஆகி 10ஆம் இடத்திற்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்ததோடு மட்டுமில்லாமல் 10ஆம் இடத்துக்கும் பஞ்சமாதிபதியான செவ்வாயுடன் இணைஞ்சு அங்கேயே சனியும் இணைந்துள்ளது ஒரு சிறப்பு. இந்த ஜாதகத்தில் இயற்கையாகவே தனஸ்தானமான மேஷத்திற்கு சனியும் குருவும் 9-10 என்கிற தர்ம கர்மாதிபதிகளாக அமைஞ்சு அந்த தனஸ்தானமான மேஷத்தின் அதிபதியான செவ்வாயோடு இணைந்து மூவரும் ஒன்றிணைந்திருப்பது தனஸ்தானத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிமையான அமைப்பை அடைந்திருக்குது. சரி, அதற்கு ஏற்ற தசாபுத்தியிலும் நடைமுறையில் புத்திநாதனான குரு செவ்வாயுடனும் சனியுடனும் இணைஞ்சு 10க்கு பஞ்சமஸ்தானத்தில், அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல மேஷத்தில் அமர்ந்து இருப்பது ஒரு சிறப்பு. ஜாதகருக்கு வேலையால் உயர்வு, நல்ல தனம், பொருளாதாரம், குடும்ப மேன்மை இது போன்ற சிறந்த யோக பாக்கியங்களை கொடுத்தே தீர வேண்டும் என்பது விதி. அதோட மட்டுமல்லாமல் கடக ராசிக்கும் சுக்கிரனும் புதனும் இணைஞ்சு ராசிக்கு 8லேயே மறைஞ்சு புத்திநாதனான குரு 10ஆம் இடத்திலேயே அந்த செவ்வாயோடு சனியோடு இணைந்திருப்பது எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்கள். சரி, அடுத்த சூரிய தசையும் பாருங்கள். சூரியன் அங்கே குருவோட புரட்டாதி சாரத்தில் அமரப்பெற்று அந்த குரு சூரியனுக்கு 2ல் அமர்ந்து இருப்பது ஒரு பெரிய சிறப்பு. இந்த சூரிய தசையும் ஜாதகருக்கு படிப்படியான முன்னேற்றம் என்பது நிச்சயம். ஆக இந்த ஜாதகம் வேலை மற்றும் பொருளாதாரம், தனம், குடும்ப ரீதியாக மிகப்பெரிய வெற்றியையும் பாக்கியங்களையும் அடையக்கூடிய ஜாதகம் என்பது துளியும் சந்தேகமில்லை என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது உங்கள் மயிலவன் ஜோதிடம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.